Hello friends, welcome to the TN Bankers YouTube channel. Central Bank of India உடைய கிரெடிட் ஆஃபீஸர் எக்ஸாம் நாளைக்கு நடக்க இருக்கு. இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. எல்லா டவுட்ஸ்க்கும் இந்த வீடியோவில் கிளாரிட்டி கிடைக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனலுக்கு 5000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ. இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்பிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் கான்ட்ரிபியூஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் டவுட்டு, இந்த எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க் இல்லை, ஸோ நான் எவ்வளோ அட்டெம்ப்ட்னாலும் பண்ணலாமா சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. பட் ஆனால் அப்படி பண்ணலாம். நார்மலைசேஷன் இருக்கு இல்லையா, நிறைய பேர் உங்ககிட்ட என்ன சொல்லி வச்சுருப்பாங்க அப்படின்னா, நார்மலைசேஷன் அக்யூரேசி இல்லைன்னா நார்மலைசேஷன் கொடுக்க மாட்டாங்கன்னு. அப்படி கிடையாது. அக்யூரேசிங்கிறது நார்மலைசேஷனுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம். அப்புறம் ஏன் அக்யூரேசி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி டிஃபிகல்ட் ஸ்லாட்னா உங்களுக்கு அட்டெம்ப்ட் கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் அக்யூரேசிக்கு மிஸ் ஆகும்போது அக்யூரேசியில் ஒரு கொஞ்சம் மார்க் போயிட்டு அட்டெம்ப்ட் கம்மியாக இருந்து உங்களுடைய ஸ்கோர் கம்மியானதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலைசேஷன் மார்க் கிடைச்சா கூட கிளியர் பண்ணுறது டவுட் ஆகிடும். அண்ட் இன்னும் சில ஈஸி ஸ்லாட்டில் உங்களுடைய அட்டெம்ப்ட் அதிகமாக இருந்தாலும் ஆல்ரெடி நார்மலைசேஷனில் அவங்க மார்க் குறைப்பாங்க இல்லையா, அதோட சேர்ந்து நீங்கள் அக்யூரேசியில் தப்பு பண்ணி மார்க் கம்மி பண்ணுற பட்சத்தில் அங்கேயும் தப்பு பண்ண கொஷினோடு சேர்ந்து நார்மலைசேஷனோட மார்க் அடி வாங்கும். டிஃபிகல்ட் ஸ்லாட்டில் ஆல்ரெடி உங்களோட அட்டெம்ப்ட் கம்மியாக இருக்கும்போது மார்க்கும் கம்மியாக இருக்கும். அதோட உங்களோட அக்யூரேசி மார்க்கும் போகும்போது, அக்யூரேசி மார்க்னா தப்பான கொஷின்ஸ் மார்க் போகும் இல்லையா, அதோட சேர்ந்து போகும்போது நார்மலைசேஷன் மார்க் கிடைச்சா கூட நீங்கள் பாஸ் பண்ணுறது டவுட் ஆகிடும். இதுதான் நார்மலைசேஷனுக்கு பிகைண்ட் இருக்கக்கூடிய கான்செப்ட். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எல்லா அட்டெம்ப்டும் பண்ணலாம். பட் ஆனால் எல்லா அட்டெம்ப்டும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டைம் நீங்கள் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. எப்படி நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஜென்ரல் அவேர்னஸுக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கும் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம், மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், ஃபில்லர்ஸில் ஒரு சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஐடியாவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நீங்கள் குத்தி விட்டு வரலாம். அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் 30 கொஸ்டினுக்கு 15 நிமிஷம் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணும்போது ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் தெரிஞ்ச கொஸ்டினுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மீதி இருக்கக்கூடிய 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா கெஸ் ஒர்க் பண்ணலாம். தெரியாத கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் இருக்கலாம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா நெகட்டிவ் மார்க் இல்லை. ஓகேங்களா? பட் ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய டைம் தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் தெரியாத கொஸ்டினுக்கு எடுத்தவொடனே யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் கூட கன்ஃபியூஸ் பண்ணி விட்றோம். ஃபஸ்ட்டு கோலை போகும்போது தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும்தான் நீங்கள் போகணும். ஓகேங்களா? சரி, ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ் செக்ஷனை எப்படி அட்டன் பண்ணணும்னு பண்ணிட்டு பார்த்துட்டு டிஸ்கிரிப்டிவில் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற வீடியோவை பார்த்துடலாம். நம்மளுடைய செகண்ட் சேனலான ஆப்டி வித் ஏகே சேனல் இருக்கு இல்லையா, அதில் ஆல்ரெடி நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னு ஒரு வீடியோ கொடுத்துருப்போம். அண்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனலில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அதையும் நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்றேன். சரி, வாங்க சப்ஜெக்ட் வைஸாக பார்த்துடலாம். ஆப்டிடியூடில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எத்தனை கொஷினுக்கு 30 கொஷின் 25 நிமிஷம் அப்படிங்கிற போது உங்களுக்கு மாடரேட்டாக தான் இருக்கும், கஷ்டமாகவே இருக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்காது, மாடரேட்டாக இருக்கும் பேப்பர். ஓகே, எப்படி நான் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே டிஏ இருக்கு இல்லையா, ரொம்ப கொடூரமெல்லாம் கேட்கவே மாட்டாங்க, அப்ரோச்சபிளாக தான் இருக்கும் டிஏ. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பீட் மேக்ஸு, நம்ம எப்போவுமே வரக்கூடிய ஸ்பீட் மேக்ஸ் இருக்கும், சாதா நம்பர் சீரீஸ் தான் இருக்கும், அப்படின்னா அப்ராக்சிமேஷன் இருக்கும், இல்லைன்னா குவாட்ரேட்டிக் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப அப்ரோச் பண்ண முடியாத கொஷின் இருக்காது. நார்மல் ஸ்பீட் மேக்ஸ் டாப்பிக்லேருந்து ஒரு 5 to 8 கொஷின் இல்லைன்னா 10 கொஷின் வர வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் 5 to 8 கொஷின்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிடுங்க. டிஐ அப்ரோச்சபிளாக தான் இருக்கும். அப்ரோச்சபிளாக இருந்தாலும் அந்த டிஐக்குள்ளே 1 or 2 கொஷின், 5 கொஷின் 6 கொஷின் இருக்கும் ஒவ்வொரு செட்லேயும். 2லேருந்து 3 செட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ 2 செட்டு 3 செட்டு இருக்குது டிஏ அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 2 செட்டில் 5-6 கொஷின் கேட்பாங்க. எல்லாமே ஈஸியாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. 1 or 2 கொஸ்டின் கஷ்டமாக இருக்கும். எல்லாரும் 5 கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியாது. ஒரு சில பேரால் 1 or 2 கொஸ்டின் உட்காந்துருவீங்க. அந்த டைமில் நீங்கள் ஸ்மார்ட் திங்கிங் பண்ணணும்.
இப்ப நீங்க இந்த ஒரு ஒரு கொஸ்டினுக்கு அதிகமான டைம் கன்சியூம் ஆகுது இல்லைங்களா? அதுக்கு 2 நிமிஷம், 3 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆன்ஸரும் கிடைக்காம போயிடும் சில நேரத்துல. அதுக்கு நீங்க பெட்டர் உங்களால முடியல ஃபர்ஸ்ட் ட்ரைல, அந்த கொஸ்டின்ல எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. இந்த டிஐல இந்த கொஸ்டின சால்வ் பண்றதுக்கு எனக்கு க்ளூலெஸ்ஸா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, அதுல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடிய டைம எடுத்துட்டு போய் ஒரு 2 to 3 அரித்மெடிக் சம்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அடிஷனலா 1 or 2 மார்க் கிடைக்கும். அண்ட் கேஸ்லெட் இருக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கஷ்டமான கேஸ்லெட் கேட்க மாட்டாங்க. யாரெல்லாம் கேஸ்லெட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்க கேஸ்லெட் ட்ரை பண்ணுங்க. பட் ஒன் கண்டிஷன் என்ன அப்படின்னா, லாஸ்ட் 5 மினிட்ஸில் மேலே இருந்து குறைஞ்சது 5 மினிட்ஸ் இருக்கணும் கேஸ்லெட் ட்ரை பண்ணும்போது. அதுவும் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கும்போது. நீங்கள் எக்ஸ்பர்ட் இல்லைன்னா, எக்ஸ்பர்ட் இல்லை கேஸ்லெட் அப்படின்னா ஒரு 6 to 7 மினிட்ஸுக்கு மேலே இருக்கும்போது தான் கேஸ்லெட் ட்ரை பண்ணணும். ரொம்ப மாடரேட்டாக இருக்கக்கூடிய கேஸ்லெட்டுக்கு. ரொம்ப சப்பையான கேஸ்லெட் எடுத்தோடனே போட்டலாம் அப்படிங்கிற போது தான் அந்த 5 மினிட்ஸ்க்கு ரிஸ்க் எடுக்கணும். அண்டு நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் 5 மினிட்ஸில் ரிஸ்க் எடுக்கிறவங்க. இல்லைனா ஒரு 6 to 7 மினிட்ஸில் மேலே இருக்கும்போது கேஸ்லெட் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கேஸ்லெட் சால்வ் பண்ணிடுவீங்க, டேபிள் ஃபில் பண்ணிடுவீங்க, கடைசியாக கொஸ்டின் அட்டன் பண்ண டைம் இல்லாமல் போயிடும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த கடைசியில் எவ்வளோ டைம் இருக்கிறத பொறுத்து நீங்கள் கேஸ்லெட் ட்ரை பண்ண போகிறீங்களா, இல்லை நீங்கள் அரித்மெடிக் ட்ரை பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். அரித்மெடிக்கில் தெரியாத கொஸ்டின் பார்த்தா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் பார்த்தா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஈஸியான கொஸ்டின் தான் எடுக்கணும். உங்களுக்கு நல்ல கான்ஃபிடண்ட்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தா எடுக்கணும். ஓகேங்களா? இருக்கக்கூடிய எல்லா அரித்மெடிக்கும் நீங்கள் அட்டன் பண்ண அவசியம் கிடையாது. டிஐயில் அவங்க கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் நீங்கள் அட்டன் பண்ணணும் அவசியம் கிடையாது. எங்கெல்லாம் நீங்கள் லேக் ஆகிறீங்களோ ஸ்கிப் பண்ணிவிட்டு தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இருக்கிறதே 25 மினிட்ஸ் தான். 25 மினிட்ஸில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட முடியுமோ அந்த கொஸ்டின் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். தெரியாத கொஸ்டினுக்கு நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் ஆப்டிடியூடுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய டாக்டிக்ஸ். ஸ்பீட் மேக்ஸ் அட்டன் பண்ணணும், டிஐ அட்டன் பண்ணணும். டிஐயில் 1 or 2 கொஸ்டின் தெரியலன்னா ஸ்கிப் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட்டில் நீங்கள் டிஐ அட்டன் பண்ணிட்டு எவ்வளோ டைம் இருக்குன்றதை பொறுத்து கேஸ்லெட் அட்டன் பண்ணலாம். கேஸ்லெட் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் அட்டன் பண்ணுங்கள், கம்மி டைம் இருந்தால் கூட. பட் நீங்கள் ஓரளவுக்கு மாடரேட் தான் அப்படின்னா ஒரு வேளை டிஐ இதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம். இல்லைனா இந்த 6 to 7 மினிட்ஸில் இருக்கும்போது கேஸ்லெட் ட்ரை பண்ணலாம். இல்லை டைம் கம்மியாகிடுச்சு, 4 நிமிஷம் தான் 3 நிமிஷம் தான் இருக்குன்ற போது அரித்மெடிக் சம் தாராளமாக எடுக்கலாம். அதுலேயும் டிஃபிகல்ட் சம் எடுக்கக்கூடாது, தெரியாத கொஸ்டின் எடுக்கக்கூடாது. நீங்கள் தெரிஞ்ச கொஸ்டின் அண்டு ஈஸியாக இருக்கக்கூடிய கொஸ்டின் மட்டும் தான் அரித்மெடிக்கில் பிக் பண்ணணும். இதுதான் ஆப்டிடியூட் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ரீசனிங் எப்படி கொஸ்டின் இருக்கும்? அண்டு ஆமாம், எனக்கு இப்போ அதான் அக்யூரசி நெகட்டிவ் இல்லையே, நான் குத்தி விட்டு வரலாமா அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். உதாரணத்துக்கு அரித்மெடிக்கெல்லாம் சும்மா ஒரு தோராயமாக போட்டுட்டு அட்டன் பண்ணிட்டு வாங்க. லாஸ்ட் 2 மினிட்ஸ் தான் நான் அந்த மாதிரி குத்தி விடுறதுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ண சொல்லுவேன். மேக்ஸிமம் நீங்கள் டீசெண்டான அட்டன் கொடுக்க பாருங்கள். அது மாதிரி குத்தி விட்டு வந்தாக்கில் அது கரெக்டாக வருதானே. இது வரைக்கும் எனக்கு நிறைய எக்ஸாம்பிள் அது மாதிரி வந்ததில்லை. எல்ஐசிடிஓலாம் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? குத்தி விடுறதை பற்றி எனக்கு பெரிய அபிப்பிராயம் இல்லை. நீங்கள் இருக்கக்கூடிய 25 நிமிஷத்தை ஆப்டிடியூட் ரீசனிங் பொறுத்தவரை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண பார்க்கணும், மேக்ஸிமைஸ் பண்ண பார்க்கணும். நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் எடுத்து எல்லா கொஸ்டின் தெரியாத கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறீங்கன்னா அதில் வரக்கூடிய 1 or 2 மார்க்கு நீங்கள் அதை சால்வ் பண்ணி எடுத்துடலாம். அந்த கொஸ்டினை ஒரு அரித்மெடிக் சம்மை சால்வ் பண்ணி அந்த 1 மார்க் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 25 நிமிஷத்தில் நீங்கள் 25 கொஸ்டின் மேலே அட்டன் பண்ணிடுவோம். ஆல்ரெடி மீதி இருக்குது அந்த 4-5 கொஸ்டின் தான். அந்த 4-5 கொஸ்டின் நீங்கள் குத்தி விடுறதுனால 1 மார்க் 2 மார்க் கிடைக்கும். அது நீங்கள் அந்த 2 நிமிஷத்தில் நீங்கள் சால்வ் பண்ணி அந்த ஒரு கொஸ்டின் எடுத்துடலான்றது என்னோட லாஜிக். ஓகேங்களா? ரீசனிங் அப்படி பொறுத்தவரை இப்படி தான் பண்ணணும். ரீசனிங்கில் என்ன கொஸ்டின் கேட்பாங்க? இன்இக்வாலிட்டி, பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், சிலாஜிசம். இதெல்லாம் எய்தர் நார்மல் பேட்டர்ன்லேயும் இருக்கலாம், இல்லைனா கோடட் பேட்டர்னில் ஈஸியாக இருக்கலாம். நார்மலாக ஒரு இன்இக்வாலிட்டினா 3 டைப் இருக்குது. ஓகேங்களா? அந்த 3 டைப்பில் விச் அமங் டெஃபினெட்லி ட்ரூ, டெஃபினெட்லி ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு டைப்பு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கண்டிஷன் ப்ரிலிம்ஸில் கேட்பாங்களே, அதே வந்து 4 கன்க்ளூஷன் 3 கன்க்ளூஷன் அந்த மாதிரி கேட்பாங்க. அப்புறம் கோடட் இன்இக்வாலிட்டி இதே மாதிரி தான் சிலாஜிசத்துக்கும். ஓகேங்களா? 4-3 கன்க்ளூஷன் கொடுத்து கேட்பாங்க. இல்லைன்னா கோடட் சிலாஜிசம் கேட்டுருவாங்க. டைரக்ஷன் அண்டு சிலாஜிசம், டைரக்ஷன் இதெல்லாம் கோடட் பேட்டர்னில் கேட்கக்கூடியது. எதர் கோடட் பேட்டர்னில் ஈஸியாக இருக்கும், அப்படி இல்லைன்னா சாதா பேட்டர்னில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ டைரக்ஷன், பிளட் ரிலேஷனில் சாதாவாக கேட்டால் எப்படி டிஃபிகல்ட்டாக கேட்பாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கவுண்ட் அதிகப்படுத்திடுவாங்க. பிளட் ரிலேஷனாக 10 பேர், டைரக்ஷன்னாக்கில் இந்த 2 பேர் 2 இடத்துல டைரக்ஷன் வர்றது,
இல்லைன்னா அந்த பேராகிராஃபோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ப்ரிலிம்ஸோட கொஞ்சம் டைம், பிஓ ப்ரிலிம்ஸோட டைம் கன்சியூம் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லையா கோடட் பேட்டர்னில் ஈஸியாக கட்டுருவாங்க. இப்படி தான் இந்த எக்ஸாம் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணணும். இந்த 4 டாப்பிக்கை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். பசில் அண்ட் சீட்டிங்லேருந்து நான் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, குறைஞ்சது 4 செட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். குறைஞ்சது 4 செட்டு, 3 செட்டு இருக்கலாம், 3லேருந்து 4 செட்டு இருக்கலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 4 செட்டு பசில் சீட்டிங் சேர்ந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா அதை விட்டுட்டு ஒரு இன்புட் அவுட்புட் கோடிங் டிகோடிங் கேட்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பசிலில் பெஸ்ட் பசில் ஸ்கிப் பண்ணுறக்கூடிய பசிலை ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த பசில் அட்டன் பண்ணால் நமக்கு சங்குடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பசில் உங்களுக்குன்னு ஒரு டாபிக் இருக்கும், அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய பசில்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்க. லாஸ்ட் ஆப்டிடியூட்ல சொன்ன மாதிரியே லாஸ்ட்ல ஒரு 4 மினிட்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை 3 to 4 மினிட்ஸ் இருக்கும்போது ஒரு பசிலை ட்ரை பண்ண வேணாம். ஏதாச்சும் மிஸ்லினியஸ் கொஸ்டின் இருக்கான்னு பாருங்க, அதை ட்ரை பண்ணுங்க. உதாரணத்துக்கு கிரிட்டிக்கல் லிஸ்னிங் 2 or 3 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா டேட்டா சஃபிஷியன்சி, அப்படி இல்லைன்னா மிஸ்லினியஸ். என்ன மிஸ்லினியஸ் அப்படின்னா இந்த மீனிங்ஃபுல் வேர்டு, பேர் டெஸ்ட், அந்த மாதிரி 1 or 2 கொஸ்டின் நம்பர் ஆப்ரேஷன் இருந்தால் அதை ட்ரை பண்ணுங்க லாஸ்ட் 3 மினிட்ஸ் இருக்கும்போது. முடிஞ்ச வரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டாபிக்லாம் வேகமாக போட்டுடணும். இந்த இன்இக்வாலிட்டி, பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், சிலாஜிசம் எல்லாம் கம்மியாக தான் கேட்பாங்க. ஒரு 5 to 8 கொஸ்டின்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிட்டு பஸ்ஸில் கரெக்டாக பிக் பண்ணி ஈஸியாக இருக்கக்கூடிய எந்த பஸ்ஸில் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்களோ அதை தவிர இருக்கக்கூடிய பஸ்ஸில்ஸ் எல்லாம் வேகமாக அட்டன் பண்ணிட்டு, இல்லை இன்புட் அவுட்புட் கோடிங் டிகோடிங் இருக்குது அதை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு கடைசியாக இருக்கக்கூடிய 3 நிமிஷத்தை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்க. கடைசியாக உங்ககிட்ட ஒரு 6 நிமிஷம் இருந்தாக்கல பசில் போயிடலாம். 5-6 நிமிஷம் இருந்தாக்கல உங்களுடைய பசில் ஸ்பீடை பொறுத்த மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த பசில்லாம் எப்படி சால்வ் பண்ணீங்கன்றத உங்கள் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட டைம் கம்மியாக இருக்குன்ற போது மிஸ்லினியஸ் கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஓகேங்களா? எனி அட்டெம்ப்ட் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல. இது எப்படி நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணுறீங்கன்றது தகுந்த மாதிரி உங்களோட அட்டெம்ப்ட் 22லேருந்து ஒரு 25 வரைக்கும் இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா ஈஸி எக்ஸாம். பட் ஆனால் பேப்பர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தால் ஒரு 18 to 20 நல்ல அட்டெம்ப்டாக இருக்கும். ஓகேங்களா? அது நம்ம ப்ரீ ஜட்ஜ்டு பண்ணக்கூடாது. நீங்கள் ட்ரை பண்ணுறது ஒரு 20 to 25 அட்டெம்ப்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் எப்படி ட்ரை பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இங்கே இருக்க போது. ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அவ்வளோதான். ஓகேங்களா? அதனால் ஒரு 2லேருந்து 5 மார்க் நான் சேர்த்து டார்கெட் பண்ண சொல்லியிருக்கேன். நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வாங்க, எப்படி லெவல் இருந்துச்சுன்னு பார்த்துட்டு நம்ம குட் அட்டன் சொல்லிடுவோம். இங்கிலீஷ் செக்ஷனை பொறுத்தவரை யூஸ்வலாக ஒரு எஸ்ஓ லெவலில், இல்லைன்னா ஒரு அசிஸ்டண்ட், என்ன அசிஸ்டண்ட்னா இன்சூரன்ஸ் அசிஸ்டன்ட், ஆர்ஆர்பி கிளர்க், மெயின்ஸ் லெவலில் தான் இருக்கும் இங்கிலீஷ். வேர்ட்ஸ் ஆஃப் மேட்ச் த காலம்ஸ், சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட், பேராஜம்பிள், இது எப்போவுமே நம்ம ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிட்டு பேராஜம்பிளில் உங்களால் கிராக் பண்ண முடியுதான்னு பாருங்கள். கிராக் பண்ண முடியல, ஒரு மாதிரியாக பேங்கிங் பேட்டர்ன்லாம் கேட்டுறாங்க, எக்கனாமி ரிலேட்டடாக இருக்குது, ஒரு மாதிரி லிங்கே இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் டாபிக் ஸ்கிப் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரை ஈஸியாக கேட்டாக்கல ட்ரை பண்ணுங்கள். பேராஜம்பிள் தான் நீங்கள் உங்களோட ஸ்கோரை டிட்டர்மைன் பண்ணும் இங்கிலீஷில் பொறுத்தவரை. யாருக்கெல்லாம் கிராமர் வரல பேராஜம்பிள் தூக்கிட்டீங்கன்னா முடிச்சு விட்ருவீங்க நீங்கள் எக்ஸாமை. ஓகேங்களா? கிராமரே வரல, எனக்கு பேராஜம்பிள் வரலன்னா கொஞ்சம் நீங்கள் வேற செக்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். வேர்ட்ஸ் ஆஃப் மேட்ச் த காலம், சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இருந்தால் பெட்டர். சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் கேட்காம பேராஜம்பிள் கேட்டுட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் சென்டென்ஸை ஐடென்டிஃபை பண்ணுங்க. டஃப் பேராஜம்பிள் இருந்தால் மேக்ஸிமம் நான் ஈஸி மாடரேட்டாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பேராஜம்பிளை கிராக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? கிராக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் போகக்கூடிய டாபிக் கிளாஸ் டெஸ்ட் அண்ட் ஃபில்லர். கிளாஸ் டெஸ்ட் ஃபில்லரை ஏன் ஆர்சிக்கு முன்னாடி சூஸ் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் இதை பட்டுன்னு அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா ஒரு ஃபில்லருக்கும் இன்னொரு ஃபில்லருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒரு A to F வேற ஒரு 6 ஃபில்லர் கேட்டிருக்காங்க, 6 கிளாஸ் டெஸ்ட் கேட்டிருக்காங்கன்னா ஒரு கிளாஸ் டெஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியலன்னா எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியாது அப்படிங்கிற லாஜிக்கே கிடையாது. இது தெரியலையா, இந்த ஃபில்லர் உங்களுக்கு தெரியல, ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ 6 கொஸ்டின் 5 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நீங்கள் 3லேருந்து 4 கொஸ்டின் அட்டன் பண்ணிடுங்க. குறைஞ்சது 4 அக்யூரேஸாக அட்டன் பண்ணிடலாம். இந்த அக்யூரேசிக்கு மார்க், அதாவது நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படிங்கிறதுனால மேக்ஸிமைஸ் பண்ணிடுங்க உங்களோட அட்டெம்ப்டை. ஓகேங்களா? நீங்கள் தெரியாமல் குத்தி விடுவீங்க, தெரியுமா? குத்தி விடக்கூடிய கொஸ்டினை, அதாவது தெரியாமல் அட்டன் பண்ணக்கூடிய கொஸ்டினை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா,
அதுக்கு மார்க்கு சேவ் ஆஸ் மார்க் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிட்டு மார்க் சேவ் ஆஸ் நெக்ஸ்ட்னு கொடுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா டைம் இருந்தால் பின்னாடி வந்து யோசிச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். எடுத்தோடனே யோசிக்க வேண்டாம். ஓகேங்களா? இல்லைனா எதர் மார்க் ரிவ்யூ கொடுத்துட்டு லாஸ்ட்டில் ட்ரை பண்ணுங்க. இல்லை இது அப்ராக்சிமேட்டாக இந்த ஆன்சர் வருதுன்னா மார்க் சேவ் ஆஸ் கொடுத்துட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க. அடுத்து நீங்கள் போக வேண்டியது ஃபில்லருக்கும் சேம் லாஜிக் தான். மார்க் சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போயிடணும். இல்லைனா மார்க் ஆஸ் நெக்ஸ்ட் கொடுத்துடணும். லாஸ்ட்டாக ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஒரு ஆன்சர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? ஏன்னா நெகட்டிவ் மார்க் இல்லை. ஆர்சி பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் டைரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணிடுங்க. அப்புறம் இன்டைரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. டைரக்ட் கொஸ்டின் என்னென்ன அப்படின்னா சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் கேட்பாங்க, ஆர்சிக்குள்ளே ஃபில்லர்ஸ் கேட்பாங்க, ஆர்சிக்குள்ளே எரர் ஸ்பாட்டிங் வேர்ட்ஸ் அப்பெல்லாம் கேட்பாங்க. அண்டு உங்களுக்கு டைரக்டாக ஒரு என்னன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? டைரக்டாக நீங்கள் அந்த வேர்டு கீவேர்டை கொண்டு போய் பேராகிராஃபில் டெஸ்ட் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டீங்களா கிடைச்சிருது. ஓகேங்களா? இதை அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்டைரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் ரீடிங் ஸ்பீட் அதிகமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் பேராகிராஃப் ஒரு டைம் ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒவ்வொரு கொஸ்டின் அட்டன் பண்ணுவாங்க. அது அவங்களோட அப்ரோச். அது ரீடிங் ஸ்பீட் அதிகமாக இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. ரீடிங் ஸ்பீட் கம்மியாக இருக்குது, எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் எல்லாம் கம்மி அப்படிங்கிறவங்க இந்த அப்ரோச் போயிடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கிராமர் பார்ட் வந்து எனக்கு சூப்பராக கிராமர் வரும், நான் எடுத்தால் சக்ஸஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறவங்க இந்த இன்டைரக்ட் கொஸ்டினுக்கு முன்னாடி கிராமர் பார்ட்டு போயிடலாம். ஓகேங்களா? இல்லை கிராமரை முன்னாடியே முடிச்சு விட்றலாம். கிராமரை பொறுத்தவரை வேகமாக அட்டன் பண்ணலாம். கான்செப்ட் தெரிஞ்சவங்க அக்யூரேசியாக போடுறவங்க டக்குன்னு ஒரு 2 to 3 minutes கிராமர் பார்ட்டை முடிச்சு விட்டு ஆர்சி போயிடலாம். ஆர்சியில் நீங்கள் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணக்கூடிய டைமில் 5 கொஸ்டின் ஆர்சி கிராமர் பார்ட்டை அட்டன் பண்ண முடியும். ஒரு டிஃபிகல்ட்டான ஆர்சி கொஸ்டின் அட்டன் பண்ணுற டைமில் எல்லா கிராமர் பார்ட்டை முடிச்சு விட்ற முடியும். பட் அதுக்கு உங்களுக்கு கிராமர் தெரியும், அதுதான் முக்கியம். ஓகேங்களா? இது வந்து அக்யூரேசிக்கு மார்க், அதாவது நெகட்டிவ்க்கு மார்க் இல்லை அப்படிங்கிறதுனால கிராமர் பார்ட்டு நானாக இருந்தால் என்ன பண்ணிடுவேன், பட்டு இது அசம்ஷனில் அட்டன் பண்ணிட்டு டக்குன்னு ஆர்சி வந்துடும். ஓகேங்களா? கன்வென்ஷனல் அப்ரோச் எடுக்கிறீங்களா இல்லை இந்த மாதிரி அப்ரோச் எடுக்கிறீங்களா உங்களுடைய கிராமர் நாலேஜை பொறுத்து. எகைன் குயிக்காக சொல்லிடுறேன். வேர்ட்ஸ் ஆஃப் மேட்ச் தக்கலாம் சென்டென்ஸ் பேராஜம்பிள் அட்டன் பண்ணிட்டு கிளாஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணோம், ஃபில்லர்ஸ் அட்டன் பண்ணோம். இதில் 1 or 2 3 கொஸ்டின் தெரியலனா மார்க் ரிவ்யூ கொடுத்துடணும். இல்லைனா மார்க் ஆன்சர் கொடுத்துட்டு கடைசியாக வந்து கரெக்ட் பண்ணணும். அப்புறம் ஆர்சியில் டைரக்ட் கொஸ்டின், இன்டைரக்ட் கொஸ்டின், அப்புறம் கிராமர் பார்ட். இந்த கிராமர் பார்ட் முன்ன பின்ன உங்களுடைய கிராமர் நாலேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கிராமர் கொஸ்டின் உங்களுக்கு கிராமர் வராதுன்னா பட்டு ஏதோ ஒன்று அசம்ஷன் பண்ணிட்டு போயிடுங்க. எனக்கு உங்களுக்கு கிராமர் நல்லா வரும்னா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. புரிஞ்சுதுங்களா? இப்படி தான் நீங்கள் இங்கிலீஷ் செக்ஷனை ஹேண்டில் பண்ணணும். ஓகே, இந்த டிஸ்கிரிப்டிவ் பற்றி ஏதோ சொல்கிறீங்க சார். என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி ஆப்டிவ் வித் ஏகே சேனலில் இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ டாபிக்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சேனலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிற வீடியோவும் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நேற்று ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கேன். நம்ம பாருங்கள், இதுதான் நம்மளுடைய டிஎன் பேங்கர்ஸ் டெலகிராம் குரூப். இதில் நான் ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. பின் பண்ணியிருக்க மெசேஜில் பாருங்கள், இம்பார்ட்டன்ட் டாபிக், இந்த பிடிஎஃப், என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க எல்லாமே அனுப்பியிருக்கேன். சாம்பிள் கண்டென்ட்டோட டிஸ்கிரிப்டிவ் அனுப்பியிருக்கேன். ஓகே, எஸ்ஏ எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக செப்பரேட் வீடியோ மேக் பண்ணுறேன். பட் இப்போ ஒரு டீட்டெயிலாக கொடுத்துட்றேன், ஒரு சும்மா ஷார்ட்டாக கொடுத்துட்றேன். இதை பாருங்கள், எஸ்ஏ பொறுத்தவரை இது வந்து ஆன்லைன் எஜுகேஷன் பற்றி இம்பார்ட்டன்ட் டாபிக் வீடியோ போய் பார்த்துருங்க. சும்மா ஓட்டியாச்சு பார்த்துருங்க, என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குன்றது அது இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி 3 டாபிக் நீங்கள் டைப் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த ஆன்லைன் எஜுகேஷனை பற்றி இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு எக்ஸ்பிளனேஷன், கடைசியாக நீங்கள் ஒரு கன்க்ளூஷனில் ஒரு பேராகிராஃப். இந்த மாதிரி 3 பேராகிராஃப் நீங்கள் டைப் பண்ண வேண்டியிருக்கும். ஜஸ்ட் பேராகிராஃப் மட்டும் டைப் பண்ண வேண்டியிருக்கும் எஸ்ஏல. அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கம்மா போடும்போது எந்த இடத்துல கம்மா போடணும் அப்படிங்கிறது இருக்குது. வேர்டு முடியும் போது வேர்டை ஒட்டிகிட்டே நீங்கள் கம்மா போடணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் அடிச்சுட்டு நீங்கள் ஒரு அடுத்த சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் ஃபுல் ஸ்டாப். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வேர்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு புள்ளி வைப்பாங்க, அது தப்பு. வேர்டை ஒட்டியே நீங்கள் புள்ளி வைக்கணும். புள்ளி வச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் அடிச்சுட்டு அடுத்த வேர்டை ஸ்டார்ட் பண்ணணும். இது நீங்கள் காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக். இந்த பேராகிராஃப்ல இருந்து அடுத்த பேராகிராஃப் ஜம்ப் பண்ணணும் அப்படின்னா என்டர் அடிக்கணும். புரிஞ்சுங்களா? ஒரே ஒரு டைம் ஒரு என்டர் அடிச்சிங்கன்னா அடுத்த பேராகிராஃப் ஜம்ப் ஆகிடும். அதே மாதிரி இந்த சென்டென்ஸ்லேருந்து அடுத்த சென்டென்ஸ் போகணும்னா ஸ்பேஸ் யூஸ் பண்ணணும். ஸ்பேஸ் பட்டன் யூஸ் பண்ணால் ஒரு சென்டென்ஸ்லேருந்து அடுத்த சென்டென்ஸ் இந்த டாட் வச்சுட்டு ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா அடுத்த சென்டென்ஸ் அதே பேராகிராஃபில் வரும்.
நீங்கள் அடுத்த பேராகிராஃப் போகணும் அப்படின்ற பட்சத்தில் என்டர் அழுத்தணும். அதே மாதிரி இந்த கம்மா அடிச்சுட்டு ஸ்பேஸ் அடிச்சுட்டு அடுத்த வேர்டு ஸ்டார்ட் பண்ணணும். வேர்டை ஒட்டிய கம்மா இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக். அண்ட் ஒரு லெட்டர் ரைட்டிங் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்த்துருங்க. ஃப்ரம் அட்ரஸ், டேட், டு அட்ரஸ் அண்டு அப்ஜெக்டிவ் போட்டு ஒரு பேராகிராஃப் படிக்கணும். இது பாருங்க, ஒரு சாம்பிள் எஸ்ஸே. இது ஃப்ரம் சென்டர் உங்களோட அட்ரஸ், இது டேட்டு, ஓகேங்களா. இது ரிசீவரோட அட்ரஸ், சப்ஜெக்ட் என்னன்னு போட்டுட்டு டிஎஸ்ஆர் மேம் போட்டுட்டு அந்த கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கண்டெக்ஸ்ட் பேராகிராஃப் அண்டு அதோடைய சின்ன கன்க்ளூஷன் மாதிரி தேங்க்யூ சார் அப்படிங்க. அதாவது இதுதான் என்னுடைய ப்ராப்ளம், இது எனக்கு வேணும், இந்த ரெக்ரூட்மெண்ட் தான் இருக்குது, ஸோ இது எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைப் பண்ணிவிட்டு தேங்க்யூ சொல்லி சின்சியர்லின்னு சொல்லிட்டு உங்களோட நேம் போட்டு முடிக்கணும். இதுதான் உங்களுக்கு சாம்பிள். இதை நம்மளோட டெலகிராம் குரூப்பில் அனுப்புகிறேன், ஓகேங்களா. நம்ம டிஎன் பேங்கர்ஸ் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் லிங்க் இருக்குது, நான் இந்த பிடிஎஃப் அனுப்புகிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் எஸ்ஏ அப்ரோச் பண்ணணும். ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் புரிஞ்சுதுங்களா? கம்மா எப்படி யூஸ் பண்ணணும், டாட் அதாவது சென்டென்ஸ் அந்த கம்ப்ளீட் பண்ணுறது, அடுத்த சென்டென்ஸ் போகிறதுக்கு நீங்கள் ஸ்பேஸ் யூஸ் பண்ணணும், என்டர் அடுத்த பேராகிராஃப்காக யூஸ் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் இப்போ காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ். 3 பேராகிராஃப் 4 பேராகிராஃப் டைப் பண்ணணும் எஸ்ஏவாக இருந்தால். லெட்டர் ரைட்டிங் ஃபார்மேட் நான் அனுப்புகிறேன், ஓகேங்களா. நிறைய ஃபார்மேட் வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு சாம்பிள் அனுப்புகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 5000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண வச்ச எல்லாருக்கும் நன்றி. எக்ஸாம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு வாங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் எக்ஸாம். ஆல் தி பெஸ்ட், சூப்பராக பண்ணிட்டு வாங்க, ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.